பை எலெக்ஷனில் எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சதே இல்லை. முதல் தடவையாக அதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆளுங்கட்சியே நமக்கு கொடுத்துருக்கு. இந்த அறிவழகன் மூஞ்சியை காட்டி காட்டியே இந்த டிவி பத்திரிக்காரங்கள்லாம் பாதி ஓட்டை நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. மீதி பாதி ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஆளை நம்ம செலக்ட் பண்ணணும். யார் அந்த கேண்டிடேட்? தலைவரே, எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஒருத்தர் நம்ம முன்னாள் அமைச்சர் மாரிமுத்தண்ணன். நல்ல ஆசிரியருங்கிற பேர், ஏற்கனவே ஜெயிச்சவருங்கிற அறிமுகம், பெரிய ஓட் பேங்க் உள்ள ஜாதியை சேர்ந்தவர். இதுக்கு மேலே என்ன வேணும் தலைவரே? மன்னிக்கணும் தலைவரே, எனக்கு இது சரியா வரும்னு தோணல. தலைவர் இருக்கும்போது ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. உங்களுக்காக மாசாணி அம்மன் கோவில் அங்க பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க தலைவரே. என்ன தலைவரா? அவர் உள்ளமா இருக்காரு. எனக்கு நீங்க தானே தலைவர். என்னம்மா நீ டவர் மேல ஏறுற, தரையில உருள்ற, என்னை தலைவர்னு வேற புகழ்ற. பொள்ளாச்சி பெருமாள் உங்களை பொழந்து கட்டிக்கிறானே. அந்த பெருச்சாலி வந்து வச்சுக்கிறேன்னு சொல்றான். இதோ பாருங்க, கட்சி பொறுப்புல இல்லைனா கால் செருப்பு கூட நம்மளை மதிக்காது. ஆமாம்மா, தலைமையிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேனே, நான் இங்கே கையை கட்டுற ஆள் தான் கேண்டிடேட். நீங்க சொன்ன சிஎம் கேட்பாரா? கேட்பாரா? கேட்டுத்தானே ஆகணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்கள் அப்பன் தான். அப்போ உங்களுக்கு பினாமியா ஒரு கேண்டிடேட்டை பிடிங்க. அதெல்லாம் பிடிச்சிட்டேம்மா. நம்ம கிணத்து கடவு பண்ணியிருக்குமாறு தான் கரெக்டு. சும்மா கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடப்பேன். தம்பி, அந்த கிணத்து கடவு பண்ணியிருக்குமாரு உன்னை பண்ணின்னு திட்டுறாப்பா. இப்போ தான் அவனை பற்றி பெருமையாக சொன்னேன். வறுமைக்கு பிறந்தவன் என்ன செய்கிறான் பாரு. டேய், நம்ம ஆனமலை சண்முகம் உள்ளாட இருக்கான். இப்போ தானே உங்களை கைநாட்டுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சேர்ந்து அப்படி எட்டப்பனா மாட்டா என்னதான்டா செய்யறது? ஆத்திரப்படாம அமைதியா கண்ணை மூடி யோசிங்க. அந்த மாசாணி அம்மன் உங்களுக்கு கரெக்டான ஆளை காட்டுவா. எதுக்குமா கண்ணை மூடி யோசிக்கணும்? கண்ணு முன்னாடி தான் நீயே நிற்கிறிய. இந்த வரண்டா என்ன செய்யறேன்னு பாரு. தலைவரே, அறிவழகம் 10வது படிச்சதோ இல்லை கல்வி அமைச்சரானதோ தப்பு இல்லை. எம்ஏ பரீட்சைக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு பார்த்தீங்களா, அதான் தப்பு. படிக்காதவங்க கல்வி அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு மக்களும் சொல்லலை, சட்டமும் சொல்லலை. நம்ம என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி ஆள் எடுக்கிறோம் படித்தவங்களா பார்க்க? மக்களுக்கு மனசு இருந்தா போதுன்னு எவ்வளவோ தலைவர்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. நானே அதிகம் படிக்காதவன் தானே. ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடலையா தலைவரே? 2 வருஷத்துக்கு முன்னாடி வால்பாறை ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஆம்புலன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காம டிராக்டர்லேயே 20 பேரை தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் உயிரை காப்பாற்றினவர் தனபாலன். எழுத படிக்க தெரியலனாலும் ஏழைப்பாளையங்களுக்கு உதவுற மனசு இருக்கிறவர். அவருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது ஏங்க கருத்து? தனபாலன் எந்திரண்ண. வணக்கம் தலைவரே. கட்சியில் ரொம்ப பேர் இருக்கலாம், ஆனால் இவர மாதிரி ஒரு சிலரால் தான் கட்சியே இருக்கு இல்லையா தலைவரே? நான் சொல்கிறத மாரிமுத்தனே ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். என்ன மாரிமுத்தனே? சரிப்பா, சரி தலைவரே, தனபாளையம் நிற்கட்டும். ஆ